குறிப்பா பார்த்தோம்னா, நம்ம திருச்சி சுற்று வட்டார பகுதிகளே இந்த சீர் வைக்கிறத ம். உறவினர்களே மிஸ் பண்ண மாட்டாங்க. ம். கட்டாயமா வச்சணும். ஏன்னா, தெய்வத்துக்கே சீர் வைக்கிறோம் அப்படின்னும் ம். பொழுது, அந்த வழக்கம் வந்து தொன்று தொட்டு அங்க இருக்கவங்க அந்த சீர் வைக்கிறத மட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா. ஆனா தெய்வத்துக்கு சீர் வைக்கக்கூடிய கதை எப்படி சார் வந்தது? அதாவது இதுல என்னன்னா, அந்த காலங்கள்ல இன்னைக்கும் நான் சொல்றேன் பாருங்க. அந்த காலங்கள்ல இருந்து அது கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண ஸ்வரூபம் தான் நமக்கு அரங்கநாதர்ன்ற கணக்குக்கு, இந்த சீர் வைக்கிற பழக்கம்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் உண்டும்போது, அண்ணா, தங்கச்சி, அதே மாரி தம்பி, அக்கா இந்த பழக்கங்கள் வந்து நம்பளுடைய உயர்வான சனாதன தர்மத்துல சுவாமிக்கே பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க சிவன், பார்வதி எடுக்கும்போது, நம்ப அதுதான் அடிக்கடி எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஹரியும் ஹரனும் ஒண்ணுப்பா. ம். இவர் வந்து மகமா, இவர் மச்சினம்பா. இதுக்குள்ள உங்களுக்கு எதுக்குப்பா சண்டை அப்படிங்கிற மாரி, இவங்க யாரு? இன்னொரு விஷயமும் இதுல சொல்லப்படுது. இந்த சீர் வைக்கிற பழக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இது நம்ம சொல்ல வேண்டிய கடமை. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து என்ன பண்றாரு, நம்ம நாராயணர் என்ன பண்றதா கணக்குல இருக்குன்னா, அந்த வேத இதுல வரும். அப்போ அவர் வந்து போய் கேட்கிறாராம். ம். உங்க வீட்டுக்காரர் தான் வந்து எப்ப பார்த்தாலும் தியானத்திலேயே தானே இருக்காரு. ஆமா. அப்படின்னு ஏதோ கடுமையான சொல் பேசும்போது, ம். அம்பாளுக்கு கோவம் வந்துடுது. இந்த கோவம் அவ வந்து அம்பாளோட பிறப்பே எப்படின்னா, கோவத்தோட வந்தவ இல்லையா? ஆமா. அப்ப கோவத்தோட பார்க்கக்கூடிய அம்சங்களும் உண்டுன்னு சொல்லப்படுது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, ரெங்கநாதர் ஒரு பக்கமா இருப்பாரு, அம்பாள் ஒரு பக்கமா இருப்பா.